And actually இது ஒரு பெரிய joyous moment நம்ம whole team-க்கு. And in the movie எனக்கு ரொம்ப special because இது வரைக்கும் நான் பண்ணின ரோல்ஸ்ல this has been the most satisfying role because இந்த படத்துல நிறைய emotions I got to perform. And big thank you to my producer Rajashekaran, Sanat Kumar sir, co-producer Muruganathan sir, my director Karthi Dakshinamurthy sir, Ati Sayyaraj sir, our cinematographer, and the whole team. It was wonderful working with everyone. And story different irke in the movie la na panada ille and neenga paakada kuda ille. So I hope you guys really enjoy, and thank you all for coming here. Thank you. நன்றி. அடுத்து படத்தின் இசையமைப்பாளர் என்டிஆர் அவர்கள். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இசையமைப்பாளர் விபின் சித்தார்த் அவர்கள். நட்டிக்காக நான் பேசுறேன். காலேஜ்ல நம்மளே ப்ராக்சி கொடுப்போம், அவருக்காக நான் இப்போ ப்ராக்சி கொடுக்குறேன். மியூசிக் டைரக்டர் அவர் கொஞ்சம் எமர்ஜென்சினால போயிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த படம் பண்ணதுனாலன்னு. ஸோ படம் பார்த்தேன், ரொம்ப ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் டு டைரக்டர் கார்த்திக், ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க. ப்ரொடியூசர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆஷ்னா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ இமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வல்லவனுக்கு புலமையும் அதே தான் சொன்னாங்க. அவங்க பிரம்மா.com எல்லா படத்துலையும் அதே தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ சந்தனா கிட்ட சொல்கிறேன் நான், தட் யூ ஆர் ட்ரைங் டு திஸ் இஸ் லைக் தட்னு. ஸோ சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மூவி இஸ் வெரி நியூ கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம், ஆல் த பெஸ்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ. சசி சாரும் போயிட்டாங்க. தேங்க்யூ ஆல் சார் ஃபார் கம்மிங் ஹியர். மீடியா ப்ளீஸ் ப்ரமோட் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் லைக் திஸ். உங்கள் ப்ரமோஷனால தான் படம் will reach the audience, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து திரைவி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அண்ட் சான்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைவி இந்த படத்தோடைய முதல் ப்ரொடியூசர் வந்து ராஜசேகரன். உங்களுக்கு ராஜசேகரன் சார், எனக்கு உங்களுக்குலாம் வந்து சாந்தகுமார் சார். சினிமாவோட ஆரம்ப காலங்களில் சர்வைவல் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருந்தவர். எனக்கு நிறைய டப்பிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். இந்த படம் கூப்பிடும்போது அதெல்லாம் அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் எதுவும் எடுக்காமல், இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு ரோல் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. இயக்குனர் வந்து கார்த்திக் தக்ஷிணாமூர்த்தி சார். அவர் இந்த ரோல் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் இதில் நீங்கள் ஒரு வாட்ச்மேனாக வரேன். வாட்ச்மேனை ரிவீல் பண்ண உங்களுக்கு ட்ரெயிலரில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஒரு வாட்ச்மேனாக வருவேன் நான். படம் டோட்டலாகவே ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே நம்மளை வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கியூரியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது அவருடைய முதல் படம். நல்லபடியாக இந்த படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். மட்டும் இல்லை, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும். நன்றி. நன்றி சார். சார் அடுத்து இயக்குனர் அரவிந்தராஜ் சார் அவர்கள். நித்தி கிரியேட்டர் சார்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கும் இந்த நிறைவு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் கலைஞர்களுக்கும் முதற்கண் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் தெரியுது. ஏன்னா இன்னைய சூழலில் ஒரு சின்ன படத்தை நம்ம திரைக்கு கொண்டுட்டு வரணும்னா இமீடியட்டாக ஒரு த்ரில்லரை டச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சு வந்து கார்த்திக் இந்த கதையை பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் ராஜேஷர் நல்ல நண்பர். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். ஓடிடியில் டெஃபினட்டாக உங்கள் படம் வந்து மிகப்பெரிய ஒரு போடு போடும். ஏன்னா அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தெரியுது. திரைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு, வெங்கட் சார் தான் பிஆர்ஓ பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இதை விளம்பரப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணி கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கதாநாயகி அவர்கள் அவங்க நல்ல அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் பாம்பேன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு, ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் நல்லா பேசுனாங்க. நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சி நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். வந்திருக்கும் விருந்தினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த படம் திரவி கார்த்தியை வந்து இயக்கியிருக்கிறாரு. அது எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தங்கிறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா? அதுதான். கார்த்தி வந்து என்கிட்ட வந்து ஒரு படத்துக்கு கோ டைரக்டர் ஒர்க் பண்ணார். அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். சரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த படத்தில் அறிமுகமானார். அந்த படம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க்கு வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரை பற்றி நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு சொன்னாங்க. மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப தெளிவான ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னாங்க. பொதுவாகவே நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பேன், அதுவும் சினிமாவில் உதவி துணை இணை இயக்குநருக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு, உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இன்வால்வோட பண்ணுங்க. அதை கார்த்திக் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ண தயாரிப்பாளர் சாந்தகுமார் என்கிற ராஜசேகரன், அவர் கார்த்திகோட ஒர்க்கை பார்த்துருந்துருக்காரு. அவர் வந்து கார்த்தியை வந்து இந்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு. முதல்ல கார்த்திக் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றிகள். இதுல வந்திருக்க எத்தனை பேருக்கு திரவினா என்னன்னு தெரியும் எனக்கு தெரியல. தெரியுமா யாருக்காவது? திரவினா என்னன்னு எனக்கும் தெரியாது. நான் வந்து ஃபங்க்ஷன்ல பேச போறோன்னு சாட் ஜிபிடில போய் திரவின்னு போட்டு பார்த்தேன். அது ஒரு பெரிய டீட்டெயில் கொடுத்தது. அதுல சுருக்கமாக சொல்ல போனா அழகான பெண், மென்மையான பெண், அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடிய பேர் தான் திரவி. திரவின்னா அதான் ஒரு மென்மையான அழகான வீரமுள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த திரவியினுடைய டைட்டில். ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் இந்த கதைக்கு வச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. இவர் நம்ம அரவிந்த் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கிரைம் படத்துக்கு வந்து ஓடிடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதை மைண்டில் வச்சு அழகான ஒரு கதை பண்ணியிருக்காரு. படத்தில் பார்க்கும்போதே எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். குறிப்பாக நண்பர் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேரக்டர் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கார்த்திக் கதை சொல்லியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், அதுவும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக வரும். தவிர எங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து கிச்சாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, கிச்சா சார்ட்ட. அப்படி அவர் வந்து நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணி, எஸ்எஸ் சார்ட்ட ஒர்க் பண்ணீங்கல்ல, செல்வமணி, ஆர்கே செல்வமணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி பல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கமர்ஷியல் படம் பண்ணுற டைரக்டருங்க. அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியும் தயாரிப்பாளருக்கு லாபத்தையும் கொடுக்கணும்னு ஆண்டவனி வேறி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கிறேன். அப்புறம் குறிப்பாக ஆஷா அவங்கள பற்றி சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம். அதில் வந்து தன்னோட கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு சார், சொல்லிடுங்க. அவர் வந்து வரல, அவர் அதை வந்துட்டு போயிருக்காரு. முக்கியமான விஷயம்னா அவர் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் எல்லா படத்துலையுமே போலீஸாக வர்ற நம்ம சரவண சுப்பையா அவர்கள், நான் கேட்டேன் இந்த படத்தில் போலீஸ் தானே தாடி இருக்காங்க. ஆமாம் சார், தாடி வச்சிருந்தாலும் என்னைய மாலை போட்டு வச்சிருந்தாங்க, நீங்கள் மாலை போட்ட போலீஸாக வாங்கன்னாரு. பட் அந்த போலீஸ் கேரக்டருக்கு உண்மையிலே தமிழ் சினிமாவில் போலீஸ் கேரக்டருக்குன்னு சில பேர் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு அது வந்து நமக்கு சரவண சுப்பையா அவர்கள். அது மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பித்த சசி அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த படத்தின் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்த இயக்குனர் நடிகர் சரவண சுப்பையா சார் அவர்கள். எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி சாந்தகுமார் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து டப்பிங் இன்சார்ஜா இருக்கிறப்போ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்சிடென்ட், பெசன்னாக தாண்டி ஈஸியாரில் ஷூட் பண்ணுறதுனா கூட அங்கே பைக்கில் வந்து வாய்ப்பு கேட்பார், எனக்கு ஒரு இன்சார்ஜிங் வாய்ப்பு கொடுங்க அப்படின்வாரு.
அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருடைய ப்ரொஃபஷனலா அவர் எந்த அளவுக்கு பேஷனா நேசிச்சதுனாலதான் அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் இன்னைக்கு போனாரு. இந்த படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த படத்தினுடைய டீட்டெயில் தெரியும். அந்த கலைஞர் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கப்போ வந்துட்டு சொன்னாரு, பண்ணேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். அந்த பொண்ணு, இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபுல்லா அந்த கதையை வந்து டாலரேட் பண்ணி கொண்டு போறாங்க. ஈக்குவலா முனிஷ்காந்த் அவர் இப்போ ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவரு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் வெங்கடேஷ் தான் ஒருத்தர் உட்கார்ந்தாரு, வெங்கடேஷ் சார். அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை எப்பயுமே உண்டு. நான் பட்டிமன்றம் பேச போனோம்னா அவர் வந்தாருன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருப்பார். நான் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டாரோ இது எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார். அதனால எனக்கு முன்னாடி அவர் பேசுனதுனால ஒரு நிறைய டீட்டெயில், நான் வச்சிருந்த டீட்டெயில் அள்ளி விட்டாரு திரையில. என்னை பொறுத்தவரையில இறைவி எப்படி கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு திருப்பு முனையா அமைச்சதோ, அந்த மாதிரி இந்த தெரிவி வந்து நம்ம கார்த்திக் தட்சிணாமூர்த்திக்கும் என்னுடைய இளைய நண்பர் சாந்தகுமாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையணும். அஸ் எ ப்ரெஸ் பீப்புள், இணையதள வளையத்தள இன்னும் என்னென்ன தலை நண்பர்கள் இருக்கீங்களோ நீங்க பார்த்து அதை நல்லபடியா ப்ரமோஷன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் மத்தியானம் இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு மருதம் சொல்லிட்டு இதுல பிரசாத் லேப்ல, அதுக்கு நான் போகணும். அந்த ப்ரிப்பரேஷனோட தான் வந்தேன். பட் வந்து பாட்டை பார்த்தப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் சொல்லணும். ட்ரெய்லர் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்த்திக். அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன டெம்டேஷன்ஸ் இருக்கு. என்னமோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்கு. ட்ரெய்லருக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வரணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் வரணும். அது இந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து அவங்கள எனக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வந்தப்போ நான் அப்போ தந்தி டிவியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க பாக்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்காங்க. நான் அப்போ ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தேன். அவங்க ஒரு பெரிய ரவுண்ட் அன்னைக்கே வந்திருக்கணும், மிஸ் ஆயிருக்கு. வந்துடுவாங்க. தட்சிணா எப்படி நம்ம தலைவர் விட்டீங்க இதுல நடிக்காம எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அவர் அவ்வளவு பெரிய ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஸோ அவங்களுடைய பர்சன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து நம்ம எதையும் கதையெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இதுல முருகாதன் அந்த பையன் ஹீரோ, முருகாதன் அவரோட நல்லா பண்ணிட்டு, நல்ல டான்சர் அவரு. அசோக் முருகா படத்து ஹீரோ அசோக், அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன கதாபாத்திரங்கள் வந்து எப்பயுமே வந்து சாந்தகுமார் சார்ட்ட ரொம்ப பெரிய பிளஸ் என்னன்னா, ஒரு பெரிய படத்துக்கு நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அதுல ஒரு கடுகு கூட குறையாம அவ்வளவு ஹானர் பண்ணி அமைச்சார். அந்த சரணபோன் அண்ணாச்சி வீட்டுல தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா அது இன்னைக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து டிடிஎஸ் பிடிக்கிறேன்னு இது நான் குறையா சொல்லல, அவங்க உங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். பட் சாந்தகுமார் காலையில இருந்து எங்கேயும் போய் போராடி அந்த நைட்டு பேக்கப் ஆகிறப்போ ஆர்டிஸ்டுங்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் ஒரு சின்ன பேலன்ஸ் இல்லாம ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாருன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா தேவை. எங்கால வெங்கட் இருக்காரு, ஆள் தான் கொஞ்சம் குள்ளம், ஆனா மனசு ரொம்ப நல்ல உள்ளம் இருக்கு. அவரு முக்கியமா நிறைய படங்களுக்கு அவருடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. வெங்கட், நீங்க ரொம்ப எல்லாரையும் நல்லபடியா வெல்கம் பண்ணீங்க, நல்லபடியா எல்லாரையும் ரிசீவ் பண்ணீங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றி. படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்யற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அந்த நன்றிகள். அது மாதிரி இந்த படத்துல பணிபுரிஞ்ச டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த படம் ஆரம்பித்தது 2 வருஷம் ஆச்சு. ஆரம்பித்து ஒரு மாதிரி போகும்போது திடீர்னு பாயில் நின்று போச்சு, ஃபைனான்ஸ் பிரச்சனை தான். அதுக்கப்புறம் கார்த்திக் சாரோட நண்பர் அவருடைய மிஸ்டர் முருகன் சார் தான் உள்ளே வந்து எங்களுக்கு ஃபுல் பக்கபலமாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நானும் ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். அதனால் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. படத்தை முழுமையாக முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒத்துழைத்த முருகானந்த் சாருக்கும் இயக்குனர் கார்த்திக்கும் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.